இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அவன் அயலானுக்கு பொறாமைக்கு ஏதுவாயிருக்கிறதை கண்டேன். இதுவும் மாயையும் மனசுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது என்று சொல்லி இங்கே பிரசங்கியாகிய சாலமோன் ஒரு காரியம் தன்னுடைய மனதுக்கு மாயையாக மனசுக்கு சஞ்சலமாக இருந்ததை குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் அவரே மனுஷன் எப்படி பிரயாசப்படுகிறான் என்று சொல்லி பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின் முன்பகுதியில் சொல்கிறார். ஒருவன் புத்தி யுத்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான். அப்படி பிரயாசப்படுகிற மனிதன் அவனுக்கென்று ஒரு கோல், ஒரு அச்சீவ்மெண்ட், அவனுக்கென்று அதில் அந்த கிரியைகளினால் பலன் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட அந்த கிரியைகளினால் கிடைக்கிற பலன் அவன் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை பக்கத்திலிருந்து பார்க்கிற அவன் அயலாகத்தான் அவன் மேலே பொறாமைப்படுகிறதை கண்டேன். பிரயாசப்பட்டது ஒருவன், அதற்கேற்ற பலன் அவனுக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் அவனுடைய அயலானுக்கோ அந்த பிரயாசத்தின் பலனை பெற்றவன் மேலே பொறாமை வருது. ஏன் வருது? நியாயமில்லாமல் பொறாமைப்படுறானேன்னு சொல்லி அதை நினைக்கும் பொழுது அது எனக்கு மனசுக்கு சஞ்சலமாக இருந்தது, மாயையாக இருந்தது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கிட்டத்தட்ட, அதாவது 3ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரையிலும் அங்கே ஆபேல் காயினுடைய கதை எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். காயின் நிலத்தின் கனிகளை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொண்டு வருகிறான். ஆபேல் ஆடு மேய்க்கிறவனாக இருக்கிறபடியினால் அவன் மந்தையினுடைய தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் என்று சொல்லி அவர்களுடைய அந்த காணிக்கை படைக்கிற காரியங்களிலே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறதை பார்க்கிறோம். அவன் நிலத்தின் கனிகளை, பொதுவாக நிலத்தின் கனிகளை கொண்டு வந்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆபேல் ஆண்டவரை தன்னுடைய வாழ்வின் முதன்மையாக நினைத்தபடியினாலே அவன் காயின் ஒரு கனிகளை கொண்டு வந்த போதிலும் இவன் தலையீற்றுகளையும் கொழுமையானவைகளும் ஆண்டவருக்கு கொண்டு வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். தன்னிடத்தில் இருக்கிற முதன்மையை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் கொண்டு வந்தபடியினால ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். நோக்கத்தை பார்த்து ஆண்டவர் அங்கே அங்கீகரிக்கிறதை பார்க்கிறோம். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகுந்த எரிச்சல் உண்டாகி அவனுடைய முகநாடி வேறுபட்டதாக ஆதியாகமத்திலே நாம் படிக்கிறோம். 8ஆம் வசனத்தில் அவர்கள் வயலில் வெளியே இருக்கிற சமயத்தில் காயின் தன் சகோதரனுக்கு விரோதமாக, ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான் என்று பார்க்கிறோம். காயினுடைய கிரியைகள், அவனுடைய பிரயாசங்கள், அவன் அந்த ஆடு மேய்க்கிற வேலைகளில் செய்கிற அந்த பிரயாசத்தின் நிமித்தமாக அவனுக்கு நல்ல பலன் கிடைத்திருக்கிறது. அதில் முதன்மையானவைகளை அங்கே ஆண்டவருக்கு கொண்டு செலுத்தும் பொழுது அவனுடைய சகோதரன் அங்கே அவன் மேலே பொறாமைப்படுகிறவனாக காணப்படுகிறான். கடைசியில் அந்த பொறாமை மிகுதியாகி அங்கே தன்னுடைய சகோதரனை கொலை செய்கிற அளவிற்கு அந்த காரியங்கள் வளர்ந்து விடுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் பொறாமை நிறைந்த உலகத்திலே வாழ்கிறோம். ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு லூசிஃபர் ஆண்டவர் மேலே தன்னை உண்டாக்கின சிருஷ்டகருக்கு ஒப்பாக வேண்டும், நான் வானங்களுக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று சொல்லி ஒரு சிருஷ்டிகருக்கு மேலாகவே அந்த சிருஷ்டி தன்னை உயர்த்த நினைத்து அவர் மேலே பொறாமைப்பட்ட போதுதான் அவன்தான் காயினுடைய இருதயத்தை முழுமையாய் நிறைத்தபடியினாலே யோவான் எழுதும் பொழுது 1 யோவான் 3:12 எழுதுகிறார். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து, அதாவது அர்த்தம் என்ன? அவனுடைய இருதயம், காயினுடைய இருதயம் முழுவதையும் அவன் எப்படி ஒரு சிருஷ்டியாய் இருந்த போதிலும் சிருஷ்டிகர் மேலேயே பொறாமை கொண்டு அவருக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை நான் உயர்த்துவேன், உன்னதங்களுக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று சொல்லி அவரோடு கூட கம்பேர் பண்ணி தன்னுடைய காரியங்களை செய்தானோ அந்த கிரியைகளை முழுவதுமாக காயினுடைய உள்ளத்தில் நிறைத்து விட்டபடியினாலே தன் சகோதரனை கொலை செய்த காயினைப் போல இருக்க வேண்டாம் என்று யோவான் வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம்தானே. நீதி உள்ளவைகளாய் இருந்தது நிமித்தம்தானே அவன் தன்னுடைய கிரியைகளுக்கு ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு நல்ல பலன் கிடைத்திருக்கிறது, ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. அங்கே ஆபேலையும் அங்கீகரித்து விட்டார், அவனுடைய கிரியைகளையும் ஆண்டவர் அங்கீகரித்து விட்டார். அதாவது அவனுடைய காணிக்கையும் அங்கீகரித்து விட்டார்.
இங்கே காயினையும் அவனுடைய காரியங்களையும் அங்கீகரிக்கவில்லை. இது நிமித்தமாக உண்டாகிற பொறாமை பெருகி கடைசியாக கொலையில் முடிவடைகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் உலகத்தில் அப்படிப்பட்ட காரியங்களைத்தான் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இதை கொஞ்சம் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு கதை ஒன்றை சகோதரி ஒருவர் வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஒரு கதையை பார்த்தோன்னு சொன்னால் இன்னும் ஆழமாக இந்த காரியங்களை புரிந்து கொள்ளலாம். ஒரு வீட்டு வாசலில் ஒரு பிச்சைக்காரன் நின்று கொண்டு, அம்மா தாயே ஏதாவது தர்மம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு வீட்டு வாசலில் நின்று கொண்டு அவன் அங்கே யாசித்து கொண்டிருந்தான், அதாவது பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அந்த அம்மா பார்த்தாங்க, பிச்சைக்காரனை பார்த்த உடனே வீதியில் விளையாடி கொண்டிருக்கிற தனது 5 வயது அந்த மகளை அழைச்சி, அம்மா உன் கைகளினால் நீ இவனுக்கு பிச்சை கொடுக்கணும்னு சொல்லி தன்னுடைய கைகளில் அரிசியை அள்ளி கொடுத்து அந்த பிள்ளையை பிச்சை இடுகிறதற்கு வைத்த பொழுது அந்த பெண், விளையாடி கொண்டிருந்த பெண் தாயினிடத்திலிருந்து அரிசியை வாங்கி பிச்சை போட்டுட்டு அந்த பொண் போய்விட்டது. அவன் அந்த அரிசியை வாங்கிவிட்டு பக்கத்து வீட்டுக்கு போகிறான். பக்கத்து வீட்டுக்கார அம்மா பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவள் பிச்சை போட்டு எப்படி பிச்சை போடுறான்னு பார்த்துட்டு தன்னுடைய விளையாடி கொண்டிருந்த மகளையும் அழைத்து அவளை கொண்டு அங்கே அவள் கைகளிலே அரிசியை அள்ளி அந்த பிச்சைக்காரனை பிச்சை போடும்படியாக அந்த அம்மா செய்கிறாங்க. 2 பேரும் பிச்சை போட்டாச்சு. அவனும் கடந்து போய்விட்டான். காலங்கள் உருண்டோடின. 2 அந்த தாய் பெண்மணிகளும் அவங்க வயது முதிர்ந்தவர்களாக மாறிவிட்டார்கள். 2 சிறுமிகளும் இப்போ வளர்ந்து பெரியவர்களாகிவிட்டாங்க. அவரவர்கள் தங்கள் தாய் காட்டிய அந்த வழியில் தான தர்மங்களை செய்கிறவர்களாக அவர்கள் இருந்தார்கள். முதிர்ந்த 2 பேரும் ஒரு நாளில் மரித்து 2 பேருமே விண்ணுலகம் சென்று விட்டனர். முதல் வீட்டு பெண்மணிக்கு சொர்க்கத்தில் ஒரு முதல் தரமான இடம் கிடைத்து விட்டது. அதாவது ஆண்டவர் சொல்லுகிறார, சிலருக்கு 30, சிலருக்கு 60, சிலருக்கு 100 என்று சொல்லப்படுகிறத. அப்படிப்பட்ட அந்த பலனை போல அவளுக்கு அங்கே முதல் தரமான ஒரு இடம் கொடுக்கப்பட்டதாக அங்கே பார்க்கப்படுகிறது அந்த கதையில். அந்த 2வது பெண்மணிக்கு கொஞ்சம் சற்று குறைவான இடம் கொடுக்கப்பட்டோன்னே அந்த அம்மாவுக்கு மனசில் தாங்க முடியல. நேரே போயிட்டாங்க. இறைவனிடத்தில் போய் கதறி முறையிடுறாங்க. இருவரும் ஒரே மாதிரி தானே நாங்கள் தானமே செய்தோம், தான தர்மம்லாம் 2 பேரும் செஞ்சோம். அவளும் பிள்ளையை கூப்பிட்டு தான தர்மம் செஞ்சா, நானும் பிள்ளையை கூப்பிட்டு தானே தான தர்மம் செய்தேன். எனக்கு மட்டும் இங்கே கொஞ்சம் கீழே ஒரு இறங்கின ஒரு இடம், ஒரு பாரபட்சம், ஏன் ஏற்ற இறக்கம் என்று அவள் வாதிடுகிறாள். அதற்கு இறைவனோ தனக்கு பிறகும் தன் குழந்தை இந்த தர்மத்தை அவள் தொடர்ந்து செய்யணும்னு சொல்லுங்கிற அந்த எண்ணத்தில் குழந்தையின் கையில் தன் கையினால் அரிசியை எடுத்து கொடுத்து அவள் தானம் செய்ய சொன்னான். ஆனால் நீயோ உன் கைகளால் எடுத்த அரிசி நிறையா செலவாயிரோன்னு நினச்சிட்டு உன் குழந்தை கையை வச்சு எடுத்து நீ அதை தானமிட செய்த. இருவரும் தான தர்மம் தான் செஞ்சீங்க, செயல் ஒன்று தான், ஆனால் எண்ணங்கள் வெவ்வேறாக இருந்தது. அவளோ தன்னுடைய பிள்ளை மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு குணத்தில் வளரணும், தான தர்மத்தில் வளரணும்னு சொல்லி தன்னுடைய கைகளில் அள்ளி அவள் கொடுத்தாள். நீயோ உன் குழந்தையினுடைய கையில் அள்ளி எடுத்து தான தர்மம் செய்ய வைத்தாய். இருவருடைய செயல் ஒன்று, ஆனால் எண்ணங்கள் வேறு. எனவே எந்த செயலை செய்தாலும் மேலான எண்ணங்களோடு நம்ம செயல்களை செய்தால் அது நம்முடைய வாழ்க்கைக்கும், அது நம்முடைய தொழிலுக்கும், அது நம்முடைய ஆத்மாவுக்கும் திருப்தியையும் மனநிறைவையும் கொடுக்கும் என்று சொல்லி அந்த கதையில் முடிவு எழுதியிருக்கிறதை பார்க்கிறேன். தேசத்தில் ஈசாக்கு விதை விதைக்கிறான். அவனுடைய தொழில் அதுதான், விவசாய தொழில். விதை விதைக்கிறான். அங்கே அவனுக்கு எதிரியாக இருக்கிறவர்கள் அவன் துறவு வெட்டின இடங்கள்லாம் சண்டைக்கு வராங்க. ஏசேக்கு என்கிற ஒரு இடம், சித்தனா என்கிற ஒரு இடம், 2 இடத்துலையும் அங்கே வாக்குவாதம் உண்டாகிறது. அவன் கடந்து போய்விட்டு அவன் உள்ளத்தில் ஆண்டவரை நோக்கி அவன் ஆண்டவரை எதிர்பார்த்து வாழ்கிறவனாக இருந்தபடினால அவன் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து திரும்ப போய் ஒரு இடத்துல துறவுகளை தோண்டி விதை விதைக்கிறான். ஈசாக்கு விதை விதைக்க மட்டும்தான் செய்தான். ஆண்டவர் 100 மடங்கு பலனை அவனுக்கு கட்டளையிட்டார். இந்த உலகத்தில் பிரயாசம், யுத்தி, புத்தி, நிதானம் எல்லாவற்றையும் கடைபிடித்து நாம் விசுவாசத்தோடு கூட பிரயாசப்பட வேண்டியது நம்முடைய கடமை. பலன் தருகிறவர் அவர். நிறைவான மனதோடு கூட ஒரு நல்ல இருதயத்தோடு கூட காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ரெகோபோத்தை கட்டளையிடுகிறதற்கு ஆண்டவர் இன்றைக்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு பூமியில் உள்ள காரியங்களை பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா சூரியனுக்கு கீழே
நம்ம பொறாமப்பட ஆரம்பிச்சிருவோம். ஐயோ, நானும் உழைக்கிறேன், அவனும் உழைக்கிறான், அவனும் காலையில் போகிறான், நானும் காலையில் போகிறேன், அவனுக்கு இவ்வளவு வருமானம் கிடைக்குது, எனக்கு ஒன்றும் இல்லையேன்னு சொல்லி நாம் பொறாமைப்பட ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் அதற்கு மேலாக ஆண்டவருடையவன், அந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்து நம்முடைய பிரயாசங்களை அவருடைய கைகளில் ஒப்பு கொடுத்தோன்னு சொன்னால் பிரயாசத்துக்கு தக்க பலனை நமக்கு தந்து ஈசாக்கை எப்படி ஆசீர்வதித்தாரோ அதே போல் ஆசீர்வதிப்பதற்கு இன்றைக்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ரகோபோத்தை தருகிறதற்கு அவரால் முடியும். வாஞ்சிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எரிச்சலை விட்டுவிடு, பொறாமை கொள்ளாதே. எரிச்சலை விட்டுவிடு, பொறாமை கொள்ளாதே. அன்பு உன் ஆடையாகணும், வம்புகள் மறைந்து போகணும். அன்பு உன் ஆடையாகணும், வம்புகள் மறைந்து போகணும்.